ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமாங் அண்ட் பிட்வீனோட யூசேஜ் தான். ஸோ அமாங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ப்ளூரலில் வந்து மோர் தென் டூ, அதாவது இரண்டுக்கு மேற்பட்ட பொருளையோ இல்லை நபரையோ அதற்கிடையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அமாங் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவோம். இதே போல் பிட்வீன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டூ திங்ஸ், இதுக்கு இடையில், அதாவது ரெண்டு பொருளோ ரெண்டு நபர்களோ இதற்கு இடையில் வந்து சொல்லும்போது நம்ம பிட்வீன். அப்போ அமாங்னும் போது நிறைய பொருளோ இல்லை நிறைய நபர்களையோ குறிக்கும்போது அமாங் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஒரு சென்டென்ஸில் இரண்டு நபரையோ இல்லை இரண்டு பொருளையோ குறிக்கும் போது பிட்வீன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இட் வாஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன் அமாங் த ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர், மோர் தென் டூ, 3 இருக்கலாம், 4 இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் கவுண்ட் என்னன்றது தெரியாது இல்லையா. அப்போது மோர் தென் 2 அப்படின்னும் போது அமாங் அப்படின்னும், எக்ஸாக்டாக 2 மெம்பர்ஸ்க்கு இடையில் அப்படின்னு சொல்லும்போது பிட்வீனும் பயன்படுத்தலாம். ஸோ இதை எப்படி சொல்லலாம் பிட்வீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் அ ஹெல்தி காம்படிஷன் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.